Dear students, our next topic is radar and its application. Okay, radar is basically stand for radio detection and ranging system அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ஒன் வேர்டு நம்ம 11th இதை பற்றி படிச்சிருக்கோம். It is one of the important application of communication systems. It is mainly used to sense, detect and locate the distance object like aircraft, ships, spacecraft, etc. அப்போ நம்ம தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளோட இடத்தை அது கரெக்டாக இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவு அதனுடைய ரேஞ்ச் எல்லாம் லொக்கேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி த ஆங்கிள், ரேஞ்ச் ஆர் வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் that are invisible to human eye can be determined. நம்மளால் பார்க்க முடியாத ஒரு மலைப்பகுதியில் மறைஞ்சிருக்கக்கூடிய அல்லது கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த பொருள்களை நம்ம தெளிவாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ரேடார் யூசஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஃபார் கம்யூனிகேஷன். ரேடாரில் என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டோன்னா ரேடியோ சிக்னல்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். ரேடியோ வேவ்ஸுங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் ரேடார், நம்ம 11th படித்தது தான். அதில் ஒரே ஒரு ஆண்டனா தான் இருக்கும், யூஸ்டு ஃபார் போத் டிரான்ஸ்மிஷன் அண்ட் ரிசப்ஷன். ஓகேவா, இதிலேருந்து ரேடியோ சிக்னல்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட். இப்போ இதுதான் ஏர்கிராஃப்டுடைய டிஸ்டன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ கன்சிடர் ஏர்கிராஃப்ட் ஆஸ் டார்கெட். அப்போ இந்த ரேடார் சிக்னல் இதில் பட்ட உடனே இட் ஸ்கேட்டர்ட் இன் ஆல் டைரெக்ஷன், எல்லா டைரெக்ஷன்லேயுமே அது என்ன ஆகும்னா ஸ்கேட்டர்ட் ஆகும். அப்போ எ பார்ட் ஆஃப் த ரிஃப்ளெக்டட் சிக்னல் இட் இஸ் கால்டு எக்கோ சிக்னல். அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா ரீச் த சேம் ஆண்டனா. ஓகேவா, அப்போ ஆல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ட்ராவல் வித் த ஸ்பீட் ஆஃப் லைட்டா 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். 11th இது ரேடார் லேசர் பல்ஸ் மெத்தட் அப்படின்னு நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம். அப்போ அந்த டிஸ்டன்ஸை லொக்கேட் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு சிக்னல்ஸ் இங்கேருந்து போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு எடுத்துக்கிற டைம் t. ஸோ அதில் ஆஃப் எவ்வளவு t/2. அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்ட்டு டைம். வெலாசிட்டி c டைம் t/2. இதை யூஸ் பண்ணி we find the distance of the target. So this is the radar method. இப்போ இதில் எழுதியிருக்கான் radar uses electromagnetic waves for communication. Electromagnetic signal is initially radiated into space by an antenna in all direction. When this signal strike the targeted object, அந்த targeted objectல படும்போது அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா it gets reflected or re-radiated in many direction. அப்போ அந்த reflected echo signal இருக்கு இல்லையா, அது received by the radar antenna. அந்த radar antennaவுக்கு திரும்ப கிடைக்கும். அப்போ அந்த ஆண்டனா என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா ரிசீவராக ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். தென் இட் இஸ் ப்ராசஸ்டு, அந்த எக்கோ சிக்னலை ஆம்ப்ளிஃபை பண்ணி அதனுடைய பொசிஷன் எந்த இடத்துல இருக்குது, determine the geographical statistics of the object அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து range is determined by calculate the time taken by the signal to travel from radar to the target and back. போய் டார்கெட்டில் பட்டு திரும்பி வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதோ அந்த டைமை வச்சு அதனுடைய ரேஞ்ச் எந்த டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். இப்போ அதனுடைய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மெனி ஃபீல்ட்ஸில் இதனுடைய அப்ளிகேஷன் இருக்குது. 3 மார்க்கில் கொடுத்துருக்கோம். அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே முக்கியம். என் மிலிட்ரியில் லொக்கேட்டிங் அண்ட் டிடெக்டிங் த டார்கெட்ஸ், எனிமி கண்ட்ரியுடைய ஃப்ளைட்ஸ் இதெல்லாம் இருக்காங்கிறத பார்க்குறதுக்கு உதவியாக இருக்குது. இட் இஸ் யூஸ்டு இன் நேவிகேஷன் சிஸ்டம், அதாவது இந்த கடல் வழி பயணம், வான்வழி பயணத்துலலாம் ரொம்ப பயனுள்ள கைடன்ஸ் இது கொடுக்குது. ஷிப் போர்ன் சர்ஃபேஸ் சர்ச், ஏர் சர்ச், மிசைல் கைடன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ரேடார் ஆர் யூஸ்டு டு மெஷர் த precipitation rate
அதாவது precipitation ரேட்னா என்னது அப்படின்னு கேட்டனா அந்த பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நிறைய எலமெண்ட்ஸு பெட்ரோல்ஸு அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒவ்வொரு இடத்துல டெபாசிட் ஆகிருக்காங்கிறத நம்ம ரேடாரை வச்சு கண்டுபிடிக்கலாம். அண்டு விண்ட் ஸ்பீட் இன் மெட்ரோலஜிக்கல் அப்சர்வேஷன். ஸோ விண்டோட ஸ்பீடை எவ்வளவு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து இட் இஸ் யூஸ்டு டு எம்ப்ளாய் டு லொக்கேட் அண்ட் ரெஸ்கியூ பீப்புள் இன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன். ஏதாச்சும் ஒரு ஆபத்தில் விபத்தில் சிக்கினவங்களை நம்ம சீக்கிரமாக மீட்கிறதுக்கு இந்த ரேடார் சிஸ்டம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை நல்லா படிச்சுக்கலாம். அடுத்தது மொபைல் கம்யூனிகேஷன். மொபைல் கம்யூனிகேஷனுங்கிறது நம்ம எல்லார் கையிலையும் இன்றைக்கி ஃபோன் வச்சுருக்கோம். we used to communicate with others in different locations. வெவ்வேறு இடத்துல இருக்கிறவங்க கூட நம்ம எளிமையாக இன்றைக்கி பேச முடியுது. வித்தவுட் எனி ஃபிசிக்கல் கனெக்ஷன் லைக் வயர்ஸ் ஆர் கேபிள்ஸ். ஸோ இப்போ நம்ம மொபைல் கம்யூனிகேஷனுங்கிறது இட் இஸ் அ வயர்லெஸ் கம்யூனிகேஷன். அதில் எந்த வயர்ஸோ கேபிள்ஸோ கிடையாது. அப்போ இது ஒரு 2 மார்க் கொஸ்டினாக வச்சுக்கலாம். It allows the transmission over a wide range of area without the use of the physical link. எந்த ஒரு ஃபிசிக்கல் லிங்க் இல்லாமல் கேபிளோ வயரோ இல்லாமல் நம்ம எவ்வளோ வைட் ரேஞ்ச் வேணும்னாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். இட் எனேபிள்ஸ் த பீப்புள் டு கம்யூனிகேட் வித் ஈச் அதர் regardless of a particular location like office, house, etc. It also provides communication access to remote areas. அப்போ இந்த கம்யூனிகேஷன் மொபைல் கம்யூனிகேஷன் என்ன பண்ணுது, நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு பர்சன் ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ எந்த லொக்கேஷனில் இருந்தாலுமே நம்ம அவர் கூட இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ண முடியும். ஈவன் சம் ரிமோட் ஏரியா போக்குவரத்து இல்லாத இடங்களாக இருந்தால் கூட நம்ம ஈஸியாக அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஸோ மொபைல் கம்யூனிகேஷனுக்கு ஒரு பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கான். எனிவேர் த பீப்புள்ஸ் ஆர் தேர் we can easily communicate with the help of the mobile communication. And it provides the facility of roaming அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ரோமிங்னா என்னதுன்னா, இப்போ ஒரு பர்சன் நடந்துக்கிட்டே பேசலாம், அதே போல் ட்ராவல் பண்ணிக்கிட்டே பேசலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் ரோமிங் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் த யூசர் மே மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் வித்தவுட் நீட் ஆஃப் காம்ப்ரமைசிங் ஆன் த கம்யூனிகேஷன். ஸோ அவர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது சரி, ட்ராவல் பண்ணும்போது சரி, ஸோ அவர் ரோமிங்லேயே இருக்கும்போது அவருடைய கம்யூனிகேஷன் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறான். அடுத்து த மெயின்டெனன்ஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் திஸ் கம்யூனிகேஷன் நெட்வொர்க் ஆர் ஆல்சோ சீப். இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதும் அதை மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப எளிமையானது. அதனால் இன்றைக்கி மொபைல் கம்யூனிகேஷன் எக்ஸ்டென்சிவாக க்ரோத் ஆகிருக்கு அப்படிங்கிறத இங்கே சொல்கிறான். வழக்கம் போல் அப்ளிகேஷன்ஸ், இதில் எல்லாமே அப்ளிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் பாருங்கள், இட் இஸ் யூஸ்டு ஃபார் பர்சனல் கம்யூனிகேஷன் அண்ட் செல்லுலார் ஃபோன்ஸ் ஆஃபர் வாய்ஸ் அண்ட் டேட்டா கனெக்டிவிட்டி வித் ஹை ஸ்பீட். ஓகேவா? ஸோ பர்சனல் கம்யூனிகேஷன் செல்லுலார் ஃபோன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா வாய்ஸ் அண்டு டேட்டா கனெக்டிவிட்டியை ஹை ஸ்பீடில் கொடுக்குது. டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நியூஸ் அக்ராஸ் த குளோப் இஸ் டன் வித்தின் எ ஃபியூ செகண்ட். அப்போ வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் அந்த ஒரு நியூஸை நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக என்ன பண்ணலாம் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் பண்ணலாம். அண்டு திஸ் ஐஓடி இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 2 மார்க். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அடிக்கடி கேட்போம். ஐஓடி இட் இஸ் மேட் பாசிபிள் டு கண்ட்ரோல் வேரியஸ் டிவைசஸ் ஃப்ரம் எ சிங்கிள் டிவைஸ். ஃபோன்லேயே ரிமோட் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வச்சு வீட்டில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் அப்ளையன்சஸ், எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் எல்லாமே நம்ம ஃபோனோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். அதான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் மேட் பாசிபிள் டு கண்ட்ரோல் வேரியஸ் டிவைசஸ் ஃப்ரம் எ சிங்கிள் டிவைஸ். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கான், ஹோம் ஆட்டோமேஷன் யூஸிங் எ மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா?
அடுத்து இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடியது தான் 4th பாயிண்ட். இட் எனேபிள்ஸ் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், ஆன்லைன் அவைலபிலிட்டி ஆஃப் நோட்ஸ், மானிட்டரிங் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸெட்ரா இன் த ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? ஸோ இந்த 4 பாயிண்ட்டு நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து இன்டர்நெட் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஃபாஸ்ட் க்ரோவிங் டெக்னாலஜி in the field of a communication system with a multifaceted tools. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஃபாஸ்ட் க்ரோவிங் டெக்னாலஜியில் வந்து இந்த இன்டர்நெட் வந்து இன்னைக்கு இருக்கு. இட் ப்ரொவைட்ஸ் எ நியூ வேஸ் அண்ட் மீன்ஸ் டு இன்ட்ராக்ட் அண்ட் கனெக்ட் வித் எ பீப்புள். நிறைய வழிகளில் என்ன பண்ணுது, பர்சன்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணுது அண்டு இட் கனெக்ட் வித் ஆல் த பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்டர்நெட் இஸ் த லார்ஜஸ்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். மிகப்பெரிய ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் ரெகக்னைஸ்டு குளோபலி தட் கனெக்ட்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் த்ரூ கம்ப்யூட்டர்ஸ். கம்ப்யூட்டர் மூலமாக மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இதை என்ன பண்ணி வச்சுருக்கு, ஒரே நேரத்தில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கு. இட் ஃபைண்ட் எக்ஸ்டென்சிவ் அப்ளிகேஷன் இன் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப். நம்மளுடைய லைஃப்பில் ஒவ்வொரு இடத்துலையும் தேவைப்படக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன், எல்லா அப்ளிகேஷனும் நம்மளுக்கு இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறான். இதனுடைய அப்ளிகேஷனும் ரொம்ப முக்கியம். அதில் சர்ச் இன்ஜினில் வந்து இஸ் பேசிக்கலி எ வெப் பேஸ்டு சர்வீஸ் டூல் அப்படின்னு சொல்கிறான். யூஸ்டு டு சர்ச் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஆன் வேர்ல்டு வைட் வெப். wwwன்னு போடுறோம் இல்லையா, அந்த அப்ரிவேஷனை பார்த்துக்கோங்க. வேர்ல்ட் வைட் வெப். சரியா? இது வந்து சர்ச் இன்ஜின். இதில் வந்து நம்ம தேவையான இன்ஃபர்மேஷனை தேடி எடுத்துக்கலாம். கம்யூனிகேஷன். இட் ஹெல்ப்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் டு கனெக்ட் வித் யூஸ் ஆஃப் சோசியல் நெட்வொர்க். சோசியல் நெட்வொர்க்குன்னா நம்ம இந்த ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை இந்த கனெக்ட் பண்ணி வச்சுருக்கு. அதுக்கு இமெயில்ஸ், இன்ஸ்டன்ட் மெசேஜிங் சர்வீசஸ், சோசியல் நெட்வொர்க்கிங் டூல்ஸ் எல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். இ-காமர்ஸ், நம்ம ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறோம், அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாம். ஸோ அதெல்லாம் இங்கே கொண்டு வர்றான். பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஆர் டன் ஓவர் அன் எலக்ட்ரானிக் நெட்வொர்க். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸையும் தெளிவாக வச்சுக்கோங்க. ஸோ இதோட இந்த லெசன் வந்து ஓவர். Thank you, students.